அடுத்து பால், மலம், யூரின், சிறுநீர், இது 3ல் வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி பேசப்போம். எல்லா தாய்மார்களுக்கும் பிறந்த உடனே தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கும். பட் அதோட நேச்சர் எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா தைரியம் வரும். ஆரம்பத்திலே தெரிஞ்சுட்டா இன்னும் ரொம்ப தைரியமாக ஃபீட் பண்ணணும். எல்லாருக்கும் இப்போ 10ல் எப்பவுமே எப்படி கொடுக்க முடியும்? 6 மாதத்துக்கு வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் 6 months எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா பிறந்த முதல் 6 மாதத்துக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் உணவு, தண்ணி கூட கிடையாது. ஸோ வெறும் தாய்ப்பால் தான் வாயை வெளியே போகக்கூடிய உணவு. இது கொடுக்கணும் அப்படின்னா அம்மாவுக்கு நல்லா தாய்ப்பால் வரும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு 3 மெக்கானிசம் தான். ஒன்று, பால் கிடைக்கும், நல்லா அம்மா நினைச்சாலே பால் சுரக்கிற ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். 2வது, நம்ம நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியம் இருந்தால் தான் பால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும், குழந்தைக்கு கொடுக்க முடியும். 3வது, குழந்தை நல்லா சக் பண்ணி எம்டி பண்ணும். எம்டி பண்ணால் தான் சிக்னல் மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் குறைஞ்சிருச்சுன்னு சிக்னல் போக மறுபடியும் சுரக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டே பை டே இந்த சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிறந்த 3 நாளைக்கு வர பால் வேற, 4வது நாள்லேருந்து 4 மாதம் வரையிலும் தினைக்கும் அதிகமாகும். பிறந்த 3 நாள் கம்மியாக இருக்கும், 4வது நாள் அதிகமாக மில்க் 4 மாதம் வரையிலும் தினைக்கும் அதிகமாகும். 4லேருந்து 6 மாதத்தில் ஹையஸ்ட் பீக் செக்ரீஷன் இருக்கும். ஸோ கரெக்டாக ஃபீட் பண்ணால் முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் தேவையில்லை. இது நேச்சர். ஸோ பாலில் எப்படி ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னா 3 ஃபேஸாக பால் வரும். ஃபர்ஸ்ட் 3 days வருது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். 4வது நாள்லேருந்து 14 நாள் 4 to 14 days செகண்ட் ஃபேஸ். 14 daysக்கு அப்புறம் தேர்ட் ஃபேஸ். 14 நாளுக்கு அப்புறம் தேர்ட் ஃபேஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா 4 to 14 days ஞாபகம் வச்சுட்டே ஈஸி. ஃபர்ஸ்ட் 3 days ஃபர்ஸ்ட் ஃபேஸ், 14 daysக்கு அப்புறம் தேர்ட் ஃபேஸ். அதே போல் ஃபர்ஸ்ட் 3 daysங்கிறது கான்சன்ட்ரேட்டட் மில்க், 4th day to 14 daysங்கிறது டைல்யூட் மில்க், 14 daysக்கு அப்புறம் மெச்சூர் மில்க். ஸோ கான்சன்ட்ரேட்டட் மில்க், டைல்யூட் மில்க், மெச்சூர் மில்க். டைல்யூட் மில்க்னு சொல்கிறத மெடிக்கல் டேர்ம்ஸில் டிரான்சிஷனல் மில்க்னு சொல்லுவாங்க. தேர்டு மெச்சூர் மில்க். ஸோ கான்சன்ட்ரேட்டட் அப்படிங்கிறது என்ன மீனிங் சொல்கிறது அப்படின்னா, கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னாலே ஒரு சொத்துலேயே 20-30 சொத்து பின்னாடி கிடைக்கக்கூடிய பாலுக்கான சத்து கிடைச்சிடும். ஸோ பால் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் தேவையான சத்து கிடைச்சிடும், பயப்பட தேவையில்லை. ஏன் இப்படி கம்மியாக கிடைக்குது அப்படின்னா, குழந்தை இப்போ தான் ஃபீட் பண்ண ஆரம்பிக்குது. ஃபீட் பண்ணுற வேகத்தில் நிறைய திருதுப்புன்னு வந்து தான் தொண்டையில் போய் மாட்டிக்கும். அதனால தான் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணையில் கம்மியாக இருந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். எடுத்தோன்னா ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கு நிறைய பாடம் கொடுத்தா கஷ்டம். அதே மாதிரி எடுத்தோன்னா குழந்தைக்கு நிறைய மில்க் வந்ததுன்னா ஸ்வாலோ பண்ணுறது கஷ்டம், தொண்டையில் மாட்டிக்கும், பின்னாடி பிரச்சனை. அதனால் மில்க் முதல்ல பால் கொடுக்கையில் ஒன்றுமே இல்லாத இருக்கும் ஃபஸ்ட் டே. அப்புறம் ட்ராப்ஸ் தெரியும், ஃபஸ்ட் டேலேயே ட்ராப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். முதல் நாளுக்கு 2வது நாள், 2வது நாளுக்கு 3வது நாள் ட்ராப்ஸ் அதிகமாகும். ஸோ பால் வரக்கூடிய சொத்துக்கள் அதிகமாகும். இது கான்சன்ட்ரேட்டட் மில்க். அதர் நேம் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது சீம்பால் அப்படின்னா. சீம்பாலில் வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவசியம் குழந்தைக்கு தாய்ப்பால் சீம்பால் அவசியம் கிடைக்கணும். முதல் 3 நாளைக்கு இது ரொம்ப அவசியம். மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ ஓகே, முதல் 3 நாள் குழந்தை என்ன பண்ணுறது, லேர்ன் பண்ணுறது சக்கிங் ஸ்வாலோவிங் லேர்ன் பண்ணிக்குது. ஸோ அதனால கம்மியாக கிடைச்சி குழந்தை லேர்ன் பண்ணிக்குது. 4வது நாள்லேருந்து 2 வாரம் வரைக்கும் செகண்ட் ஃபேஸ். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது கான்சன்ட்ரேட்டட்னா அடுத்து டைல்யூட் மில்க். இந்த மில்க் என்ன எப்படி வரும் அப்படின்னா நீர் பாலாக கிடைக்கும், நிறைய கிடைக்கும். ஸோ குழந்தை முதல்ல சக்கிங் ஸ்வாலோவிங் லேர்ன் பண்ணிச்சு முதல் 3 நாளில். இந்த ஃபேஸ் செகண்ட் ஃபேஸில் என்ன பண்ணிக்கும், வயிறு நிறைய லேர்ன் பண்ணிக்கும். அதனால டைல்யூட் மில்க் நிறைய கிடைக்கும், வயிறு நிறைய 14 daysக்கு அப்புறமேட்டு வராது மில்க்கு தான் தேர்ட் ஃபேஸ் மில்க்கு. தேர்ட் ஃபேஸ் மில்க் பேர் தான் மெச்சூர் மில்க். ஸோ மெச்சூர் மில்க் இப்போ கிடச்சுன்னா குழந்தைனால குடிக்க முடியாது, பிரச்சனை ஆகிடும். அதே போல் அதாவது ஃபர்ஸ்ட் பிறந்த 3 நாள் கிடச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதே போல் பிறந்த 3 நாளில் கிடைக்கிற பால் 2 weeksக்கு அப்புறம் கிடைச்சா குழந்தைக்கு பத்தாது. ஸோ குழந்தைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மில்க்கும் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ தேர்ட் ஃபேஸ் மெச்சூர் மில்கில் 2 போர்ஷன் இருக்கும். முதல் 10-15 நிமிஷத்துக்கு வரக்கூடிய மில்க் பேர் ஃபோர் மில்க். கடைசி 10-15 நிமிஷத்துக்கு சேம் சைடு வரக்கூடிய மில்க் பேர் ஹைண்ட் மில்க். முன்பால் பின்பால். ஃபோர் மில்க் முன்பால், ஹைண்ட் மில்க்ங்கிறது பின்பால். முன்பாலில் நீர் சத்து நிறையா இருக்கும். ஸோ நீர் சத்து கிடைக்கிறதுனால யூரின் நல்லா போகும், தாகம் தனியும். பின்பாலில் கொழுப்பு சத்து இருக்கும். ஸோ அது கிடைச்சா பசி அடங்கும், வெயிட் ஏறும். குழந்தைக்கு நீர் சத்து வேணும், கொழுப்பு சத்து வேணும், தாகமும் தனியணும், பசி அடங்கணும். ஸோ ரெண்டுமே நடக்கணும்னா ஒரு டைம் ஒரு சைடாக ஃபீட் பண்ணணும். ½ an hour ஃபீட் பண்ணால் தான் 2 மில்க் கிடைக்கும். யூஸ்வலாக 20-30 நிமிஷமாவது குடிச்சோம்னா தான் முன்பால் பின்பால் ரெண்டும் சேர்ந்து குழந்தைக்கு கிடைச்சிடும். ஒரு சிலர் இதில் 2 தப்பு பண்ணுவாங்க. ஒன்று, குடிக்க குடிக்க குழந்தை தூங்கிடும். தூங்குற குழந்தை எதுக்கு எழுப்புவானே அப்படின்ட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தூங்கிடுச்சுன்னு விட்டுருவாங்க. அது என்ன ஆகும், குழந்தை வெறும் நீர்ப்பாலை குடிச்சிட்டு தூங்கியிருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒரு ½ an hourலேயே அது குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். குயிக்காக யூரின் வந்துடும், குழந்தை குயிக்காக எழுந்திருக்கும், மறுபடியும் ஆகும். ஸோ மறுபடியும் பசிக்கிறது, மறுபடியும் அதே தப்பு பண்ணாங்கன்னா ஒவ்வொரு டைமும் வெறும் நீர்ப்பால் தான் கிடச்சிட்டு இருக்கும். குழந்தை யூரின் ஒன்று தான் போயிட்டு இருக்கும். நம்ம யூரின் நல்லா போகுது, அடிக்கடி பால் கேட்குது, அடிக்கடி பால் குடிக்குது, நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ரொட்டீன் செக்அப்க்கு 2 வாரத்தில் வரணும்னா வெயிட்டே வந்திருக்காரு. ஒரு சில குழந்தைங்க அட்மிட் பண்ணுற அளவுக்கு தேவைப்படும்.
அதனால குழந்தை தூங்கிடுச்சுன்னா காது காலை தட்டி எழுப்பியாவது சேம் சைடு கண்டினியூ பண்ணுறது ஐடியா. இன்னொரு தப்பு என்ன பண்ணலாம்னா, கொடுக்க நாலாவது நிலவு மில்க் நல்லா வர வரை இன்னொரு சைடு சொட்ட ஆரம்பிச்சோம். ஒரு சிலர் இன்னொரு சைடு மில்க் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சைடில் 10-15 நிமிஷம் இன்னொரு சைடில் 10-15 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், 2 பக்கமும் முதல்ல வர தண்ணி பால் தான் குழந்தை குடிச்சிருக்கும். ஸோ அப்பவும் வயிறு நீர்ப்பாலால் தான் நிறைஞ்சிருக்கும். கொழுப்பு சத்து மிக்க ஹைண்ட் மில்க் அல்லது பின்பால் அம்மாட்டே தெரியும். ஸோ இது தேவையான பின்பால் குழந்தை கிடைக்காம போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒரு டைம் ஒரு சைடு கொடுக்குறது ஐடியா. ஓகே, ஒரு டைம் ஒரு சைடு ஓகே. ஒரு தடவை எப்போ எப்படி ஃபீட் பண்ணணும்னா உட்காந்துட்டு தான் ஃபீட் பண்ணணும். படுத்து கொடுத்தா என்ன ஆகும், குறையிற வாய்ப்பு இருக்கு, காதில் சீல் வர வாய்ப்பு இருக்கு. உட்காந்து கொடுக்குறாங்க, ஒரு டைம் ஒரு சைடு கொடுக்குறாங்க, 1/2 hour கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பால் கொடுக்கணும்? ஐடியல் ஃபீடிங் என்னன்னா டிமாண்ட் ஃபீடிங். குழந்தை எப்போ கேட்குதோ அப்போ கொடுக்கணும். ஸோ அதில் ஒரு சிலர் தப்பு பண்ணுவாங்க, எப்போ கேட்குதோ அப்போ கொடுக்கணுங்கிறது தான் ஐடியல். இப்போ குழந்தை சார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேட்குது, ஒரு டைம் 10 நிமிஷம் குடிக்குது அப்படின்னு ஒரு நாளைக்கு 20 to 24 மணி நேரம் பால் கொடுக்குறேன், ஒவ்வொரு டைம் 10 நிமிஷம் கொடுக்குறேனாலும் தப்பு. அல்லது என் குழந்தை கேட்கவே இல்லை, 3 தடவை தான் கேட்டுச்சு அப்படின்னு 3 தடவை தான் ஃபீட் பண்ணாலும் தப்பு. ஸோ ஐடியல் ஃபீடிங் டிமாண்ட் ஃபீடிங் எப்போ கேட்குதோ அப்போ கொடுக்கணும். அதோட இன்னொரு ஐடியல் என்னன்னா 8 to 12 times அது ஃபீட் பண்ணணும். 8 to 12 timesனா எப்படியும் once in 2 to 3 hours. எக்ஸாக்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தோம்னா தப்பு, அப்படி கொடுக்க தேவையில்லை. மினிமம் 8 feeds கிடைக்கணும், மேக்ஸிமம் 12 feeds கிடைக்கும். 8 to 12 feed கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணும். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுத்தா எப்படியும் 12 feed கிடைக்கும். 3 மணி நேரத்துக்கு கொடுத்தா ஒரு தடவை கொடுத்தோம்னா எப்படியும் 8 feed கிடைக்கும். ஸோ 8 to 12 feeds ஃபீட் பண்ணும். சரி, உட்காந்துட்டு ஃபீட் பண்ணுறோம், 8 to 12 feeds ஃபீட் பண்ணுறோம். ஒரு டைம் ஒரு சைடு 1/2 hour கொடுக்கணும். ஃபீடிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது நான் சொல்லலை அப்படின்னாலுமே 100க்கு 90 தாய்மார்கள் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது இன்வால்வ் வந்துடும். சொல்றது மூலமா ஒரு 7 பேர் கரெக்டாக பெனிஃபிட் அடைவாங்க, கரெக்டான டெக்னிக்கில் ஃபீட் பண்ணுவாங்க, தியரிட்டிக்கலாக தெரியும். 7 பேர் இல்லாமல் மீதி 3 பேரில் பார்த்தா 2 பேருக்கு ஒரு தடவை தியரிட்டிக்கலாக நம்ம சொல்லி கொடுத்தாலும் பார்த்தாது, 2-3 தடவை 2-3 பேர் ஹெல்ப் பண்ணணும். கூட இருக்க இன்லாஸு, மதரு, சிஸ்டர்ஸு, லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணோம்னா தான் அவங்க அடாப்ட் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் கொடுக்க வேண்டியது. இதில் ஒரே ஒருத்தருக்கு தொந்தரவு இருக்கலாம், குழந்தைக்கோ அல்லது மதருக்கோ. என்ன தொந்தரவு இருக்கலாம்? எக்ஸாம்பிள், குழந்தை 1 மாசமா பிறந்திருக்கலாம், வெயிட் ரொம்ப கம்மியாக பிறந்திருக்கலாம், உங்களுக்கு சக்கிங் பவர் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஃபீட் எடுக்க முடியாது, பால் வந்துடும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடாப்ட் பண்ண டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கணும். ஒரு சில குழந்தைக்கு பிளவு இருக்கலாம், வெளியான பிளவுன்னு சொல்லுவாங்க, வெளியில் பிளவு இருக்கும், உள்ள தாடையில் பிளவு இருக்கும். அது மாதிரி இருக்கிற குழந்தைங்க கரெக்டாக செட் பண்ணி ஃபீட் எடுக்க முடியாது, அதுக்கு பிரச்சனைகள் வரலாம். இன்னொன்று மதர்க்கே பிரச்சனை இருக்கலாம், நிப்பிள் ஏதாவது பிரச்சனை, நிப்பிள் உள்ளே போயிருக்கலாம், அல்லது நிப்பிள் சோர்னஸ், கிராக்ஸ், ப்ளீடிங் வந்திருக்கலாம், அல்லது எங்காஜ் பிரஸ்ட் ரொம்ப எங்காஜாக இருக்கலாம், பிளாக் டெக்ட், இது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. உள்ள பிளாக் ஆகிறதுனால பால் ஒழுங்காக வராமல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ரெக்டிஃபிகேஷன் லாக்டேஷன் கவுன்சிலர் மூலமாக நம்ம பேபிக்கு சொல்லி கொடுத்துருவோம். லாக்டேஷன் கவுன்சிலர் பெட் சைடில் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஒத்தாளுக்கு ஒரு 100ல் ஒருத்தருக்கு தான் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் இருந்து டெக்னிக் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபீட் பண்ணோம்னா பின்னாடி ப்ராப்ளம் வராது. ஸோ டெக்னிக் பொறுத்தவரையில் 2 தெரியணும் நமக்கு. ஒன்று பொசிஷனிங், 2வது அட்டாச்மெண்ட். பொசிஷனிங் பொறுத்தவரையிலும் மதர் உட்காந்து கொடுக்குறாங்க, பேபி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பொசிஷனிங். இதில் 4 வேணும் முக்கியமாக. பேபியோட ஹெட் அண்ட் மேலே இருக்கணும், பட்டக்கெண்ட் கீழே இருக்கணும், நம்ம கையில் வச்சுக்கலாம். எல்போவில் ஹெட் அண்ட் வச்சுக்கலாம், பட்டக்கெண்ட் கையில் வச்சுக்கலாம். பேபி ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும், ஹெட்டும் உடம்பும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். ஃபீட் பண்ணையில குழந்தையோட தலை உடம்பு நம்ம உடம்புல டச் ஆகணும், தலையும் டச் ஆகணும், உடம்பும் டச் ஆகணும். ஃபீட் பண்ணையில அம்மா குழந்தைய பார்த்துட்டு ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணையில மதருக்கு வழி தெரிவிக்கணும். இது 4 இருந்தால் தான் கரெக்ட். ஸ்ட்ரைட் லைனில் இல்லாமல் குழந்தை தலை தொங்குனாப்பில் இருக்குது, உடம்பு மட்டும் மேலே இருக்குது, அப்படி ஃபீட் பண்ணால் தப்பு. உடம்புல டச் ஆகணும், தலை மட்டும் உடம்புல டச் ஆகிருக்கு, உடம்புல குழந்தையோட உடம்பு நம்ம மேலே டச் ஆகலை பண்ணால் தப்பு. ஃபீட் பண்ணையில குழந்தைய பார்க்காம நம்ம எங்கேயோ பார்த்துட்டு ஃபீட் பண்ணால் தப்பு. ஃபீட் பண்ணையில வழி தெரிஞ்சால் தப்பு. இது 4 இருக்கக்கூடாது. ஒரு சில குழந்தைங்க கரெக்ட், மதர் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷன் வச்சிருப்பாங்க, ஹெட்டு உடம்பு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், ஹெட் அண்டு மேலே இருக்கும், ஹெட் அண்டு உடம்பும் நம்ம உடம்புல டச் ஆகிருக்கும், குழந்தைய பார்த்துட்டு தான் ஃபீட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் 4th ஸ்டெப்பு வழி தெரியும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அட்டாச்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அடுத்த குரூப் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் பொறுத்தவரைக்கும் குழந்தை எப்படி லேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. அட்டாச்மெண்ட் பொறுத்தவரைக்கும் குழந்தையோட வாய் நல்லா ஓப்பனாக இருக்கணும், குழந்தையோட வாய் வைடு ஓப்பனாக இருக்கணும், லிப் எவர்ட் ஆகிருக்கணும், குழந்தையோட சின் மதர் பிரஸ்ல படணும், முழுங்கில சீக் ஃபுல்லாக தெரியும், முழுங்கில முழுங்குற சத்தம் கேட்கும். இது எல்லாமே இருக்குன்னா குழந்தை கரெக்டாக குடிக்குதுன்னா அட்டாச்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். வைட் ஓப்பன் மவுத், எவர்டட் லோயர் லிப், சின் பிரஸ்ல படணும், மதரோட நிப்பிள் லோயர் ஏரியாவில் கவர் ஆகும். அதில் தான் தப்பாகும். ஒரு சிலருக்கு வெறும் நிப்பிள் மட்டும் குழந்தை சக் பண்ணும், அப்படி இருந்தால் தப்பு.
நிப்பிள் அப்பர் ஏரியாவில் லேட்ச் ஆச்சுன்னா மூக்கு அமுகும், ப்ரீத் பண்ணுறது கஷ்டப்படும், பால் விட்டு விட்டு குடிக்கும், அதுவும் தப்பு. ஐடியலாக நிப்பிள் லோயர் ஏரியாவில் லேட்ச் ஆகும். ஸோ ஒய்ட் ஓப்பன் மவுத், லோயர் லிப் எவர்டட், லிப்பிள் அண்ட் லோயர் ஏரியா நிப்பிள் அண்ட் லோயர் ஏரியாவில் அட்டாச் ஆகிடும். சின் ப்ரெஸ்ஸில் படணும். முழுங்கியில் முழுங்குற சத்தம் கேட்குது, சீக் ஃபுல்லாக தெரியுதுன்னா கரெக்டாக அட்டாச் ஆகி கரெக்டாக ஃபீட் பண்ணணும். இது ஃபீடிங் டெக்னிக் பொசிஷனிங் அண்ட் அட்டாச்மெண்ட் அவசியம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி கரெக்டாக ஃபீட் பண்ணாலும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தோல் 20 நிமிஷமாவது அல்லது கையில் ஹெட்டன் மேலே பட்டக்கன் கீழே வர மாதிரி கையில் வச்சுருக்கணும். இப்படி வச்சுருந்துட்டு தான் படுக்க வைக்கணும். இப்படி வச்சுருந்தாலும் எல்லா குழந்தையும் 3 to 5 நாள் வெயிட் ஏறணும். 2வது வாரம் தான் வெயிட் ஏற ஆரம்பிக்கும். 10 to 14 நாளில் பிறந்த வெயிட் வந்தால் போகும். ஒரு குழந்தையும் 7 to 8% வெயிட் லாஸ் பண்ணுவோம். 10% மேலே லாஸ் ஆகுது அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் 3 கிலோ குழந்தை அப்படின்னா 300 கிராம் வரையில இறங்கும். அதுக்கும் மேலே லாஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக 7 to 8% தான் லாஸ் ஆகும். 300க்கு மேலே லாஸ் ஆகும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃபீடிங்கில் ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்காக வெயிட் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இது ஃபீடிங்கில் இருக்கக்கூடிய 3 ஃபேஸ். அடுத்து மோஷனில் 3 ஃபேஸ். இதே மாதிரியே மோஷன்லேயும் 3 ஃபேஸ். ஃபர்ஸ்ட் 3 days மோஷன், கான்சன்ட்ரேட்டட் மோஷன். 4th day to 14 days மோஷன், டைல்யூட் மோஷன். 14 daysக்கு அப்புறம் வர மோஷன் ஃபார்ம்டு மோஷன் அல்லது மெச்சூர் மோஷன். ஸோ கான்சன்ட்ரேட்டட் பிளாக்காக வர்றது யாருக்கும் டவுட்ஸ் இருக்காது, அது நார்மல். பிறந்த 24 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் மோஷன் போயிருக்கணும். பிறந்த 48 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் யூரின் போயிருக்கணும். ஸோ இது மோஷனில் யாருக்கும் டவுட் இருக்காது, கருப்பாக வரதில்ல, எல்லா பேபிஸ்க்கும் வரும். 4th day to 14 days வரையிலும் மஞ்சளாக தண்ணியாக நுரைச்சி ஒரு நாளைக்கு 15-20 times கூட போகலாம். 15 to 20 தடவை தனித்தனியாக போதுனாலும் பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு வீட்டுக்கு போனவங்க இந்த மாற்றம் வரும். நிறைய பேர் மதர் சாப்பிட்ட சாப்பாடு சரியாண்டுவாங்க. மதரோட சாப்பாட்டுக்கும் இந்த பேதிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது பேதி கிடையாது, நார்மல் மோஷன் அல்லது செகண்ட் ஃபேஸ் டைல்யூட் மோஷன் அல்லது டிரான்சிஷனல் ஸ்டூல்னு சொல்லுவாங்க. டிரான்சிஷனல் மில்க் அல்லது டைல்யூட் மில்க் மாதிரி டிரான்சிஷனல் ஸ்டூல் அல்லது டைல்யூட் ஸ்டூல் செகண்ட் ஃபேஸ் 4 to 14 days வரும். 14 daysக்கு அப்புறம் வர தேர்ட் ஃபேஸ் மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 4-5 times மோஷன் போகலாம். இல்லை ஒரு சில பேபி ஒன்ஸ் இன் 4 days, ஒன்ஸ் இன் 5 days போகலாம். அல்லது 10 to 15 times per day போகலாம். இது எல்லாமே நார்மல். 5 நாள் தாண்டி மோஷன் போகலன்னா காமிச்சா போதும். 2 நாளா 3 நாளா போகலன்னு பயந்து ஓடி வர தேவையில்லை. ஸோ இது மோஷன் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஒரு சில பேபிஸ் பால் குடிக்க கொஞ்சம் மோஷன் போகும். முக்கியில, அணத்தில, யூரின் போகையில, கேஸ் பாஸ் பண்ணையில, கை கால முறுக்கையில கொஞ்சம் கொஞ்சமாக மோஷன் போயிட்டு இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக துணி ஈரமாயிட்டே இருக்கும். இதுவும் நார்மல் தான், பயப்பட தேவையில்லை. இது மோஷனில் இருக்க 3 ஃபேஸ். யூரின் பொறுத்தவரைக்கும் 2 phase. ஃபர்ஸ்ட் 3 days, ஆஃப்டர் 3 days. ஃபர்ஸ்ட் 3 days கான்சன்ட்ரேட்டட் மில்க், கான்சன்ட்ரேட்டட் மோஷன், ஸோ யூரினும் கான்சன்ட்ரேட்டட். ஸோ ஒன்ஸ் ட்வைஸ் வந்தால் போதும். 4வது நாள்ல இருந்து டைல்யூட் மில்க் நிறைய கிடைக்குது, வயிறு நிறையுது, டைல்யூட் மோஷன் நிறைய மோஷன் போகுது, யூரினும் டைல்யூட் நிறைய வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 6 தடவையாவது வரும். ஒரு நாள்னு சொல்றது பகல் ராத்திரி எல்லாம் சேர்த்து 24 மணி நேரத்தில், அதாவது விடிகாலையில் 6 மணிலிருந்து அடுத்த நாள் விடிகாலையில் 6 மணிக்குள்ளார அட்லீஸ்ட் 6 தடவையாவது வந்ததுன்னா நம்ம சேஃப். வரிசையாக 3 நாள் 6 தடவை கம்மியாக போச்சுன்னா கான்ஃபிடன்ட். இப்போ எக்ஸாம்பிள் 4வது நாள் பிறந்த 4வது நாள்ல இருந்தால் அந்த கணக்கு. 4வது நாள் 4 தடவை போச்சு, 5வது நாள் 6 தடவை, 6வது நாள் 8 தடவைனா பிரச்சனை இல்லை, வந்துருச்சுன்னு அர்த்தம். இதே 4வது 5வது 6வது நாள் 4, 3, 4 தடவை தான் போகுதுன்னா அவசியம் காணும். வரிசையாக 3 நாள் 6 தடவை கம்மியாக போச்சுன்னா அவசியம் மருத்துவரை அனுப்பும்.